சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். சாம்ஸ் நம்பர் 37:5. உன் வழியை, சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த மாதத்தில் நிறைய காரியங்கள் நமக்கு இருக்குது, அப்படி தானே? இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நமக்கு செய்ய இருக்கிற காரியங்கள் நிறையா இருக்குது. வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன் காரியத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அப்புறம் யார் மேல் நம்பிக்கையாக இருக்கணும்? அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஐயா, இந்த மாதத்தில் இது நடக்கணும், இதை நீங்கள் எனக்கு செய்யணும், இந்த காரியம் நடக்கணும், இந்த மாதத்தில் இதெல்லாம் 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 இருக்குது, எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், அவரே எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். நிறைய பேர் இந்த மாதத்தில் நமக்கு எக்ஸாம் இருக்குது, பேர் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம இப்போ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, என் படிப்பை கர்த்தருக்கு ஒப்பு வைத்து யார் மேலே நம்பிக்கையாக இருக்கணும்? யார் மேலே நம்பிக்கையாக இருக்கணும்? அவர் மேல் நம்பிக்கையாயிரு. எனக்கு ஞானம், புத்தி, அறிவு சகலவற்றையும் தருகிற அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். He will do for me. அவர் எனக்காக செய்து முடிப்பார். அவர் எனக்காக செய்கிறவர், அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னால் அவர் எனக்காக செய்வார், அவரே எனக்காக செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கை இந்த மாதத்தில் கத்திருந்த காலவேளை தேவனுடைய வசனத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவாராக. இட் இஸ் நாட் ஐ am doing, இட் இஸ் நாட் he is doing for me, இட் இஸ் நாட் மை லீடர் இஸ் டூயிங் ஃபார் மீ. எனக்கு என் தலைவன் செய்கிறான், எனக்கு என் தொண்டன் செய்கிறான், எனக்கு என் நண்பன் செய்கிறான், எனக்கு என் கணவன் செய்கிறான், எனக்கு என் மனைவி செய்கிறான், எனக்கு என் பிள்ளைங்க செய்கிறாங்க அப்படி நீங்கள் நம்பாதீங்க. எனக்கு யார் செய்கிறா சொல்லுங்க பார்க்கலாம்? அவர் எனக்காய் செய்து முடிக்கிறவர். He will do for me. அவர் எனக்காக செய்கிறார், அவனே காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் சங்கீதம் 1:2-3 வாஸ்து பார்த்தா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடபட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Who follow the word of God. யாரு கர்த்தருடைய வசனத்தை பின்பற்றி செல்கிறார்களோ, வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். காரணம், வசனம் இயேசு அவனுக்குள் இருந்து கிரியை செய்கிறதுனால அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். That's why I said you give first preference for the cross. அதான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது சிலுவையை மையப்படுத்தி ஆண்டவரே you will do for me. நான் இந்த டாபிக் வரேன், செய்கின்ற சகலவற்றையும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எனக்காக செய்து முடிக்கிறவர் அவர். That's why I said I put in every area his name. அவர் நாமம், திரியேக தேவம், பிதா குமாரன், ஏன் பரிசுத்த ஆவியானவர் ஏன் கொண்டு வரேன்? He will do for me. அவர் எனக்காக செய்து முடிப்பார். நான் இறங்கி போகும்போது அவர் எனக்காக செய்து முடிப்பார். நான் ஒரு வேலையை செய்யும் போது அவர் எனக்காக செய்து முடிப்பார். He will do for me. அவர் எனக்காக செய்து முடிப்பார். அவரை நான் மையப்படுத்தினா அவர் எனக்காக செய்து முடிப்பார். அவரே காரியத்தை சொல்லுங்க, சொல்லி முடிங்க, மறந்துடாதீங்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னால் அவரே எனக்காக செய்து முடிப்பார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 2 இடத்துல இந்த சம்பவத்தை நான் பார்த்தேன். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் யோசேப்பை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 39வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 39 verse 3. ஆதியாகமம் 39வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கின்ற யாவையும் யார் வாய்க்க பண்ணா? அவன் செய்கிற யாவையும் யார் வாய்க்க பண்ணா? கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்றும் அவன் எஜமான் கண்டு. போதும், அதுக்கப்புறம் தான் யோசேப்பிடத்தில் தயவு வைத்து. எகிப்தில் யாருமே கிடையாது, அம்மா அப்பா இல்லை, கூட பிறந்தவங்க எல்லாருமே கைவிட்டாங்க, யாருமே இல்லாத ஒரு அனாதையாக நிற்கிறான். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் யோசேப்புடைய வாழ்க்கையில் காணப்படுது, யோசேப்பு கர்த்தரை விட்டு பிரியலை. அப்பா விட்டு பிரிஞ்சிட்டான், பாசமாக நேசிச்ச அம்மாவை விட்டு கொஞ்ச காலிலே பிரிஞ்சிட்டான். சின்ன வயசுலேயே அவங்க அம்மா போயிட்டாங்க.
நல்ல பாசமாக இருப்பாங்க. எங்கள் அண்ணன்மார் பெரிய பெரிய அண்ணன்மாராக இருப்பாங்க. என்னை தூக்கி வளர்த்த அண்ணன்மாருன்னு நினச்சி தைரியமாக இருந்தவன் அண்ணன்மார் தூக்கி குளிர் தூக்கி போட்டு இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. தனிமையை எகிப்தில் உணர்றான். when you feel loneliness, there is a devil also there is a God. நீ தனிமையில் இருக்கும்போது சாத்தானும் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அங்கே யார் உட்கார்ந்துருக்கிறா? ஆண்டவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். நீ யாருக்கு கீழ்ப்படிய போற? அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அதான் யோசேப்பு கொஞ்சம் தனிமை, யாருமே கூட இல்லை. யோசேப்பு சொல்றான், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்த யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இன்னொரு வசனத்தை கூட வாசிருங்கம்மா. 23 முடிக்கும் போது 23 கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ, திரும்பவும் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் செய்ததை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இங்க அவன் எதையெல்லாம் செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து our leader must think that they should trust us. நம்ம லீடர், நமக்கு மேலான லீடர் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, என் கூட இருந்து கர்த்தர் அத்தனை காரியங்களும் செஞ்சு முடிச்சாங்கன்னா நமக்கு மேலான அதிகம் நம்மகிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. Do you believe that? I believe this word. If God is with me, if I am doing for God and if he will do for me, அவர் எனக்காக இருந்து அதை செய்வார் என்று சொன்னால் எனக்கு மேலே வச்சிருக்க அதிகாரிகள் என்ன கேட்பாங்கன்னா நம்பிடுவாங்க. நம்மளை என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நமக்காக இவங்க செய்வாங்கப்பா. தப்பு பண்ண மாட்டாங்க. எவனாவது நமக்கு விரோதமாக போய் எங்கேயாவது கோல் சொல்லி வச்சா கூட நம்ம மேலே இருக்க அதிகாரி நம்புவாங்க. இல்லைப்பா, அது உண்மையும் அப்படி இருந்திருக்காது. We should know that our leaders are trusting us not because of my talent, not because of my ability. என்கிட்ட இருக்க திறமை, என்கிட்ட இருக்க தாளந்து, இல்லை என்னுடைய சந்ததியார் செய்த புண்ணியம். நோ. ஒன்லி ஒன்னே ஒன்று தான். கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார் என்பதை அறிந்து என்ன சொல்லணுமா? கர்த்தர் அவனோட இருந்து அவன் காரியங்களை என்ன செய்கிறாரா? வாய்க்க பண்ணினார். அவர் பேரண்ட்ஸ் மஸ்ட் ட்ரஸ்ட் அஸ். நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா தான் அதிகாரிகள், அவங்க நம்ம நம்பணும். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர் நம்ம பிள்ளைங்களோட கூட இருக்கணும். கர்த்தர் உங்க கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுறான். உங்க ஃபாதர் உங்களை நம்பணும். விசுவாசலாகிய உங்களை உங்க ஃபாதர் நம்பணும். கர்த்தர் உங்க கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ண. அந்த ரெண்டு இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒன்று, அவனோடே கர்த்தர் இருந்தபடினால் அவன் செய்கிற எல்லாவற்றிலையும் கர்த்தர் தயையை பெருக பண்ணினார். அதைத்தான் நீங்கள் வாசித்தீங்க 3வது வசனத்தில் இல்லையா? அவர் கர்த்தர் வாய்க்க பண்ணாரு. அதுக்கு அடுத்த வசனத்தில் அவனுக்கு என்ன கிடச்சிச்சான்? தயை உண்டாயிடுச்சு. கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது, அவரே காரியங்களை செய்யும் பொழுது சுற்றிலும் இருக்கும் கண்கள் நமக்கு தயை உண்டாகும். நடக்காத எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் தயை உண்டாகும். இங்க கர்த்தர் அவனோட கூட இருந்தபடினால் அவன் எதை செய்தானோ, வாட் எவர் ஹி டூ ஃபார், எதையெல்லாம் அவன் செய்தானோ அங்கேயெல்லாம் கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணினார். ஒரு கரங்களை உயர்த்தி நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணணும். நீங்கள் அவற்றை நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்களேன். இந்த மாதத்தில் இருக்கிற வேலை, குடும்பம், பண விஷயம், வீட்டு சம்மந்தமான காரியம், எதிர்காலம், பிள்ளைங்க படிப்பும் எக்ஸாமும், எந்த சப்ஜெக்டு கஷ்டம், இது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவரே வாய்க்கப்படுவார். என் கூட இருந்தேன், என் கூட நீங்கள் இருந்தீங்கன்னாப்பா நீரே காரியங்களை வாய்க்கப்படுகிற. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்கப்படுவார். சங்கீதம் 37:5, சங்கீதம் 118:25 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே எனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. நீ ரட்சியும், என் காரியங்களை வாய்க்க பண்ணும். அவர் சகலவற்றையும் எனக்காக செய்து முடிக்கவர். எனக்காக கர்த்தர் வாய்க்க பண்ணணும். என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் சொல்றாங்க பாருங்க முற்பிதாக்கள். என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அப்படி என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அவரே என் கூட வந்தாரு, அவரே எனக்காக இதை செய்து முடித்தார். உன் நடையை வாய்க்க பண்ணுவார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார், செய்கிற வேலைகளை வாய்க்க பண்ணுவார். இந்த மாதத்தாளுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே எனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணும். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அந்த வசனத்தை அப்படியே ஞாபகப்படுத்தி மனப்பாடம் பண்ணிடுங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். முடிந்த எல்லாரும் தேவ சமூகத்தில்
முழங்கால் படிக்கிட்டு இந்த மாதத்தை ஒப்பு கொடுத்து, அப்பா எனக்காக இந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் ஆண்டவரே இந்த மாதத்தில் குறிப்பாக பரிட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறப்பா, காரியங்களை வாய்க்க பண்ணும். எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்ம பிள்ளைங்க வீட்டில் உட்காந்துருக்கலாம், படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க, ஜெபம் பண்ணிருங்க பார்க்கலாம். ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுத்துருங்க, காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. ஆல் த பேரண்ட்ஸ் மஸ்ட் ப்ரே ஃபார் யுவர் சில்ட்ரன். ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம், ஆண்டவரே நல்ல ஞானத்தை நிரப்பும், காரியங்களை வாய்க்க பண்ணும். குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள் ஆண்டவரே காரியங்களை வாய்க்க பண்ணும். ஆண்டவரே இந்த தொழில்கள் காரியங்களை நீங்கள் வாய்க்க பண்ணும். இந்த மாதத்தில் நான் போட்டிருக்கிற முதலீடுகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்கப்பா. நீங்கள் எனக்காக இதை செஞ்சு முடிங்கப்பா. ஹல்லேலூயா. எதிர்கால காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுங்கப்பா. என்னுடைய எதிர்காலத்தில் நான் வச்சுருக்க திட்டங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. நீங்கள் எங்கள் கூட இருந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா எங்களுக்கு மேலாய் வைத்திருக்கிற அதிகாரிகள் எதையும் ஆண்டவரை விசாரிக்கலாம் நாங்கள் கேட்குறோமே, அந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக செய்து முடிக்கிற கர்த்தர். எங்கள் மூலியமாக இருந்து சகலத்தை நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிங்கப்பா. யார் எங்களை பார்த்து கொஸ்டின் கேட்டக்கூடாது, யார் எங்களை பார்த்து ஏளனமாக பேசக்கூடாது, யார் எங்களை பார்த்து கை சுண்டி பேசிடக்கூடாதாப்பா. நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி யார் எங்களை அவமானப்படுத்திடக்கூடாதாப்பா. நீரே காரியங்களை வாய்க்கப்படும், நீரே காரியங்களை வாய்க்கப்படும், நீரே காரியங்களை வாய்க்கப்படும். இந்த மாதத்தில் அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருக்க, மன்றாட, ஜெபிக்க, ஆண்டவரே மனம் திரும்ப, பாவத்தை அறிக்கை பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இருக்கிற தவக்காலங்களை சரியாக பிரயோஜனப்படுத்தணும். கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். இந்த மாதத்தில் திருமண நாள் காண்கிறவங்க, பிறந்த நாள் காண்கிறவங்களை ஆசீர்வதியும். நீரே காரியங்களை வாய்க்கப்படும். ஆண்டவர் நீரே காரியங்களை வாய்க்கப்படும். நீரே காரியங்களை வாய்க்கப்படும். பண பிரச்சனையோடு, பொருளாதார தேவைகளோடு ஆண்டவரே காரியங்களை வாய்க்கப்படும். இந்த கர்த்தருடைய ஊழியர் பிள்ளைகள் அவங்க குடும்பங்களில் காரியங்களை வாய்க்கப்படும். இந்த சபைக்கு வர விசுவாச பிள்ளைகள் குடும்பங்களில் காரியங்களை வாய்க்கப்படும். நீர் எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. நாங்கள் உங்களுக்கு ஆண்டவரே உங்கள் கரத்தில் எங்கள் வழியை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் செய்த வைச்சை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. எங்களுக்கு விரோதமாய் நிற்கிற சத்துருவின் கிரியைகள், மனுஷிக ஆவிகளின் போராட்டங்கள், எங்களை நயவஞ்சகமாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை ஆண்டவரே மட்டந்தட்ட நினைக்கிற பொல்லாத கிரியைகள், அசுத்த ஆவியின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாய் போவதாக. காரியங்களை வாய்க்க பண்ணும். நீரே இந்த காரியத்தை எங்களுக்காய் செய்து முடிப்பீராக. பலவீனங்களிலே காரியங்களை வாய்க்க பண்ணும். ஆண்டவரே குணமாகாத வியாதிகளிலே காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாசத்தில் கர்த்தருடைய அற்புதங்கள் எங்கள் குடும்பங்களில் உண்டாகட்டும். எங்கள் குடும்பத்தில் திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. எங்கள் குடும்பத்தில் யார் யாருக்கெல்லாம் ஆண்டவரே குழந்தைகள் இல்லையோ கர்த்தாவே அப்பா ஆசீர்வதித்து பிள்ளைத்தாட்சியாக கர்த்தர் மாற்றுவீராக. வாலிப வயதை அடைந்து ஆண்டவரே திருமணத்துக்காய் ஆண்டவரே பெற்றோர்கள் அதிகமாக யோசிக்கிறார்களே, காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆண்டவரே எங்களுடைய வாலிப தம்பிமார்களுக்காய் செபிக்கிறேன். ஆண்டவரே நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. அவங்க குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், ஆண்டவரே பண போராட்டங்கள், கேஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், ஆண்டவரே நில சம்பந்தமான பிரச்சனைகள், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே வீட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், காரியங்களை வாய்க்க பண்ணும். நாங்கள் சமாதானமாக இருந்து ஊழியம் பண்ணுவதற்கு எங்கள் வீட்டின் காரியங்கள் சகலவற்றையும் நீர் கூட இருந்து வாய்க்க பண்ண வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவிற்கு இறங்கி வருகிறது. வாய்க்க பண்ணுங்க தகப்பனே. இந்த நல்ல நாளிலையும் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. நீங்கள் சொன்னது போல் நீங்கள் கூட இருந்து வாய்க்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரை பிறந்தநாள் காணுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. திருமணநாள் காணுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நன்மையினால் நிரப்பும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுவை முன்னிறுத்துகிறோம். சிலுவையை முன்னுக்கு வைக்கிறோம். சிலுவையின் நிழலுக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்வீராக. உம்முடைய சிலுவை நிலைகளை மறைத்துக்கொள்ளும். ஆபத்து, பொல்லாப்பு, சதிநாசமோசங்கள், விக்கனங்கள், விபத்துகள் எல்லாவற்றுக்கும் எல்லா விதமான சத்துருடைய யோசனைகள், தேவையில்லாத சிந்தனைகள், கெட்ட யோசனைகள், துர் ஆலோசனைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாத்துக்கணும். நாமத்துக்கு மகிமை வரப்படும். சகல துதிகள் நமக்கு உமக்கு எடுக்கிறேன். திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆகிய நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பரலோக பிதாவே.